பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். நாட்டு மக்களை காக்க எந்த எல்லைக்கும் செல்வோம் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. பெண்களின் நெற்றி குங்குமத்தை அகற்றியதற்கான விளைவுகளை எதிரிகளுக்கு உணர்த்திவிட்டோம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பிரதமர் மோடி உரை. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அணு ஆயுத போரை நிறுத்திவிட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. வர்த்தக உறவை துண்டித்து விடுவேன் என நிர்பந்தம் செய்ததாக விளக்கம். சீனா கொடுத்த ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை. சீனாவின் ஏவுகணைகளை இந்திய படைகள் சிதறடித்ததாக முப்படை அதிகாரிகள் விளக்கம். ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மீண்டும் பறந்ததாக தகவல். முன்னெச்சரிக்கையாக விமான சேவைகள் இன்றும் ரத்து. அந்தமான் நிக்கோபார் அருகே இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், திருவண்ணாமலை உட்பட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் உச்ச காலத்தை கடந்தும் அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு கடைசி வாய்ப்பு. தேர்வெழுத விரும்புவோர் வரும் சனிக்கிழமைக்குள் விண்ணப்பிக்க அவகாசம். 5 நாள் பயணமாக உதகை சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கோவை கோத்தகிரியில் திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. தமிழ்நாட்டை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு. கைதானவர்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றம் அழைத்து வரப்பட உள்ளனர். உதகை ரோஜா கண்காட்சி நாளை வரை நீட்டிப்பு. 80,000 ரோஜாக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட உருவங்களை காண பொதுமக்கள் ஆர்வம். சேலத்தில் நகைக்காக வீடு புகுந்து தம்பதியை கொலை செய்த பீகார் இளைஞர் கைது. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் போராட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஆலமர கிளை முறிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக அதிகரிப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணும் உயிரிழந்த சோகம். கள்ளழகர் வைகையில் எழுந்தருளியதை அடுத்து கோலாகலமாக நடந்த தீர்த்தவாரி. தேனூர் மண்டபத்தில் மண்டுக முனிவருக்கு இன்று சாப விமோசனம் அளிக்கிறார் கள்ளழகர். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை முடிவுக்கு வந்ததால் பங்குச் சந்தைகளில் நல்ல முன்னேற்றம். ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் லாபம். தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் 2 முறை சரிந்தது. சவரனுக்கு 2,360 ரூபாய் குறைந்து 70,000 ரூபாய்க்கு விற்பனை. உயர்த்தப்பட்ட வரிகளை 90 நாட்களுக்கு மட்டும் குறைக்க அமெரிக்கா, சீனா முடிவு. அமெரிக்க பொருட்களுக்கு 10%, சீன பொருட்களுக்கு 30%ஆகவும் குறைகிறது வரி. இந்தியா பாகிஸ்தான் சண்டையால் ஒத்திவைக்கப்பட்ட IPL போட்டிகள் வரும் சனிக்கிழமை முதல் மீண்டும் தொடக்கம். புதுப்பிக்கப்பட்ட அட்டவணையை வெளியிட்ட BCCI. பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருப்பதாக இந்திய பாதுகாப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. சீனா கொடுத்த ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை என முப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய விமானப்படை தலைமை இயக்குநர் ஏர் மார்ஷல் A.K. பார்த்தி, சீனா தயாரித்த ஏவுகணைகளை இந்திய படைகள் சிதறடித்ததாக தெரிவித்தார். சீனாவின் ஏவுகணைகள் தான் இதுவரை பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்தி வந்ததாகவும், தற்போது சீனாவில் உருவாக்கப்பட்ட ட்ரோன்களையும் பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்துவதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணை பாகங்கள் நம்மிடம் உள்ள நிலையில் அது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். मेरे कलीग ने अभी बताया, I think I mentioned Yeeha to be of Chinese origin. I would like to correct myself. The Yeeha drones are of Turkish origin. So that comes to your... இந்தியாவுக்குள் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களையும் பாகிஸ்தான் அனுப்பியதாகவும், துருக்கி மட்டுமல்ல எந்த நாட்டு ட்ரோன்களை கொண்டு தாக்கினாலும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு அவற்றை முறியடிக்கும் என்று கூறினார்.
பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக உள்ளதாக முப்படை அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற தாக்குதல் மற்றும் தாக்குதல் முறியடிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த முப்படைகளின் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். அப்போது பேசிய விமானப்படை தலைமை இயக்குநர் ஏர் மார்ஷல் ஏகே பார்த்தி, தீவிரவாதிகளின் பிரச்சனையை பாகிஸ்தான் ராணுவம் தனது பிரச்சனையாக மாற்றுகிறது என்றும் பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதிகளின் விவகாரத்தில் தலையிட்டது பரிதாபத்திற்குரியது என்றும் விமர்சித்தார். மேலும் இந்தியாவின் தாக்குதல் பாகிஸ்தானுக்கு எதிரானது அல்ல என்றும் தீவிரவாதிகளுக்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். We also iterated that our fight was with terrorists and their support infrastructure and not with Pakistan military. That the Pakistan military chose to intervene and bat for the terrorists, which compelled us to respond in kind. இந்தியாவின் பன்னடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தானால் ஊடுருவ முடியவில்லை என்று கூறிய ஏகே பாரதி, இந்த தாக்குதல் நடவடிக்கை எலி பூனை விளையாட்டு போன்றது என்றும் இருப்பினும் விழிப்புடன் இருந்து வென்றதாகவும் கூறினார். இந்தியாவின் பன்னடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தானால் ஊடுருவ முடியவில்லை என லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தின் போக்கை மாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். मैंने आपको कल बताया था कि पिछले कुछ सालों में आतंक की गतिविधियों का कैरेक्टर जो है उसमें कुछ बदलाव आ रहा था. अब हमारी मिलिट्री के साथ साथ मासूम सिविलियंस जो कि अपना बचाव करने में विफल थे, उन पर भी हमले हो रहे थे. தங்களுடைய வேலையை சரியாக முடித்துவிட்டோம் என்றும் எத்தனை விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன என்ற கேள்விக்கு பாகிஸ்தானுடனான சண்டை பற்றிய முழு விவரங்களையும் கூற முடியாது என்றும் முப்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக டெல்லியில் முப்படை தலைமை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தலைமை தளபதி, முப்படைகளின் தளபதிகள் கலந்து கொண்டனர். சென்னை தியாகராய நகரில் பிரபல ஜவுளி கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள ஷோபா ஜவுளி கடையில் ஏற்பட்ட தீ விபத்து பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அணைக்கப்பட்டது. தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் 2 மாடிகளை கொண்ட ஜவுளி கடையில் 2வது தளத்தில் தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்த 5 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அருகில் இருக்கும் கடைகளுக்கு தீ பரவுவதை தடுக்கும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலும் வீரர்கள் ஈடுபட்டனர். எப்போதும் பரபரப்பாக காட்சியளிக்கும் ரங்கநாதன் தெருவில் தீ விபத்து ஏற்பட்டதால் சாதாரண சூழல் நிலவியது. பார்க்கும்போது ஃபுல்லாக ஃபயர் ஆகிட்டு இருந்தது செகண்ட் ஃப்ளோரில். அதுக்கப்புறமா எங்களுடைய தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, அசோக் நகர் இந்த இடத்துல இருந்தாலும் டி நகரோட சேர்த்து 4 வாட்டர் பவுசர் வெஹிக்கிளும் எங்களுடைய பிராடர் ஸ்கை லிஃப்ட்ன்ற வெஹிக்கிள், அதே மாதிரி மெட்ரோ வாட்டர் ஒரு 8லேருந்து ஒரு 10 வெஹிக்கிள்ஸ் மெட்ரோ வாட்டரோட எங்களுடைய அலுவலர்கள் வெஹிக்கிள்ஸோட அந்த செகண்ட் ஃப்ளோரோட இந்த தீயை அணைச்சிருக்கிறோம். மேலும் தீ பரவாமல் இப்போ தீ அணைச்சிருக்கிறோம். இந்த ஸ்மோக் மட்டும் வெளியே போகிறதுக்கான டைமிங் கொடுத்துருக்குறோம். சரி, இப்போ பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ அணைக்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. குடும்ப பிரச்சனை காரணமாக கட்டிய மனைவியை கொலை செய்துவிட்டு இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் நாடகமாடியது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த பொத்தனூரில் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஜெகதீசனின் மனைவி கீதா கொலை வழக்கு குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த கீதாவின் தாய் தனலட்சுமி அளித்த புகாரில் தனது மகளுக்கும் மருமகன் ஜெகதீசனுக்கும் 1 மாதமாக பிரச்சனை இருந்ததாகவும் அது குறித்து உரிய விசாரணை நடத்துமாறும் தெரிவித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் ஜெகதீசனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. மர்ம நபர்கள் வீடு புகுந்து தன்னையும் மனைவியையும் தாக்கியதாக ஜெகதீசன் கூறிய நிலையில் கொலை நடந்த அன்று வீட்டுக்கு மர்ம நபர்கள் வந்து சென்றதற்கான அடையாளங்கள் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் உயிரிழந்த கீதாவின் கழுத்தில் மட்டுமே காயம் இருந்ததாகவும் விசாரணையில் இருந்து தப்புவதற்கு ஜெகதீசன் தனக்குத்தானே காயத்தை ஏற்படுத்திக் கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜெகதீசனிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த கட்ட தகவல்கள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.